நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? ஏதாவது பெரிய பிரச்சனையில இருக்கீங்களா? ஜான், இது ஒரு பெரிய தடை, இந்த மலை ரொம்ப பெருசு, இதை எப்படி கடக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஒருவேளை நீங்க ராத்திரி தூக்கம் இல்லாம இருக்கலாம். இந்த மாசம் செலவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம நீங்க கலங்கி இருக்கலாம். ஜான், நான் திகைச்சு போயிருக்கேன். ஆண்டவர் இடைப்பட்டு ஏதாவது செஞ்சாதான் உண்டு. ஆண்டவர் என் வாழ்க்கையில எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியலையே, இப்படிலாம் நீங்க சொல்றீங்களா? தொடர்ந்து கேளுங்க. இந்த வல்லமையான வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகம் தரும். உங்களோட தேவையின் சமயங்கள்ல இந்த செய்தி உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இது சம்பந்தமா என்னோட ஆவியில கர்த்தர் போட்ட வேத பகுதி என்னன்னா, ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே போவேன். ஆங்கில வேதாகமத்தில மலைகளை சமமாக்குவேன் என ஆண்டவர் சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். இது ஆண்டவரே சொல்லிய வார்த்தைகள். கர்த்தரே உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானதை நேராக்குவேன், மலைகளை தகர்த்து சமமாக்குவேன். இதை நான் வாசிக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னோட நினைவுக்கு வந்துச்சு. எவரெஸ்ட் மலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வாசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் எவரெஸ்ட் மலையில ஏறுறாங்க. அதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். எவரெஸ்ட் மலையில நானும் ஒரு நாள் ஏறணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. குறைஞ்சபட்சம் அதோட ஏதாவது ஒரு பகுதி வரைக்கும் ஏறணும்னு ஆசை. நிறைய அது சம்பந்தமா வாசிச்சிருக்கேன். நிறைய ஆவணப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன். எவரெஸ்ட் மலைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா சும்மா ஏனோதானு அதோட உச்சிக்கெல்லாம் ஏறிட மாட்டீங்க. அங்க உள்ளூர் மக்கள் கூட்டம் இருக்கு. ஷேர்பாக்கள் அப்படின்னு அவங்களை சொல்லுவாங்க. இமாலய பகுதியில மட்டுமே இருக்கிற அந்த மக்கள் கூட்டம். இந்த ஷேர்பாக்கள் மலையில ஏறுறது, அதுல கட்டிடங்கள் கட்டுறது, இப்படியான வேலைகளை சிறப்பா செய்வாங்க. அவங்க அதுக்கு நல்ல பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க உடம்பே அதுக்கு பழகி இருக்கும். இயற்கையாவே அவங்க அங்க இருக்கிறதுனால தனிப்பட்ட திறமையா அவங்களுக்கு அது அமைஞ்சிருக்கும். மலையில ஏறுற மற்றவங்க பொதுவா இந்த ஷேர்பாக்களை தொடர்ந்துதான் போவாங்க. 1953 ஹிலாரி டென்சிங் எவரெஸ்டோட உச்சியில ஏறினாங்க. ஹிலாரி மலையேற்ற வீரர், ஆனா டென்சிங் ஒரு ஷேர்பா. மலையில ஏறுறது தொடர்பான எல்லா விஷயங்களும் இந்த ஷேர்பாக்களுக்கு தெரியும். கயிறுகளை எப்படி மாட்டணும்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு உயரத்துல பொதுவா நம்ம போகணும்னா மூச்சை பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கும். இந்த ஷேர்பாக்கள் அதுல கை தேர்ந்தவங்க. 10-15 நிமிஷம் கூட மூச்சு பிடிக்காம அழகா போவாங்க. அதாவது அந்த சூழல் அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒண்ணு. இந்த ஷேர்பாக்கள் மலையேற்ற வீரர்களுக்கு முன்னாடி போவாங்க. அடிவார முகாம், அப்புறம் முகாம் 1, முகாம் 2, 3, 4, அப்புறம் ஹிலாரி பகுதி, அதுக்கப்புறம் தெற்கு உச்சி, அதுக்கப்புறம் தான் உச்சிக்கு போக முடியும். மலையேற்ற வீரர்கள் 1ஆம் முகாம்ல இருக்கிறப்ப இந்த ஷேர்பாக்கள் 2ஆம் 3ஆம் முகாமுக்கு போயிருப்பாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு முன்னாடி போய் அவங்க பார்ப்பாங்க. கயிறெல்லாம் சரியா மாட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. வேற ஏதாச்சும் ஆபத்து இருக்கான்னு பார்த்து இருந்ததுன்னா இப்படி ஆபத்து இருக்குதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, எச்சரிக்கை செய்வாங்க. என்ன சொல்ல வர்றேன், இந்த ஷேர்பாக்கள் மலையேற்ற வீரர்களுக்கு முன்னாடியே போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துப்பாங்க. இது பைபிள் சொல்றதுக்கு இணையா இருக்குது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் நமக்கு முன்னே போய் மலைகளை சமப்படுத்துவார். மலையில பிரச்சனை இல்லை, பாதை சரியா இருக்கு, கயிறுகள்லாம் சரியா கட்டி இருக்கு, எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு எல்லாம் ஷேர்பாக்கள் முன்னாடியே போய் உறுதி செஞ்சுக்கிறது போலவே ஆண்டவரும் நமக்கு முன்னாடி போறாரு. உங்களுக்கு முன்னாடி அவர் போய் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையை தகர்த்து போடுறாரு. முன்னாடி போய் கோணலான பாதையை அவர் செவ்வைப்படுத்துறாரு. சரியான நபர்கள் உள்ளேயும் தவறான நபர்கள் வெளியிலேயும் இருக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் அவர் பார்த்துக்கிறாரு. சரியான காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும்படி அவர் முன்னே போறாரு. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறத எந்த மறைஞ்சிருக்கிற கன்னிகளும் தடுக்காத அளவுக்கு அவர் சரி செய்ய நமக்கு முன்னே போறாரு. உங்களோட வாழ்க்கையை நீங்க தனியா கடந்து போகல. உங்களோட வாழ்க்கைன்றது மலையை நீங்க தனியா கடக்கல. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போறாரு. அவர் தான் உங்களோட ஷேர்பா. 2ஆம் முகாம்ல என்ன இருக்குன்னு தெரியலேன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் முகாமுக்கு நான் ஏற்கனவே போயிட்டேன், அங்கிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்ன அவர் போறாரு.
உங்களோட நாளைய தினத்தை பத்தி திகைச்சு போறீங்களா? ஆண்டவர் அங்கேயும் இருப்பாரு. 1 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்களா? அவர் ஏற்கனவே அங்க போயிருக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறீங்களா? அவர் அங்கேயும் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையோட கடைசி பகுதி எப்படி இருக்க போகுதுன்னு கவலைப்படுறீங்களா? அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கை எந்த திசையில போனாலும் சரி, ஆண்டவர் ஏற்கனவே அங்க இருக்கிறாரு. எல்லா கோணலான வழிகளையும் அவர் சரி செய்வாரு. ஜான், அப்படின்னா நான் இன்னைக்கு எதிர்கொள்ற சவால்கள் எல்லாம் என்ன சொல்றது? நீங்க இன்னைக்கு தான் சவால்கள் எதிர்கொள்றீங்க. உலகங்கள் உண்டாவதற்கு முன்னரே ஆண்டவர் இன்றைய தினத்துக்குமாக அவர் இருக்கிறார். அவர் உங்களோட தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்குவாரு. நீங்க இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்காக அவர் திட்டம் உருவாக்கி இருக்கிறார். சரியான நேரத்துல சரியான கதவுகள் திறக்கப்படும். சரியான நபர்கள் உள்ள வருவாங்க. சரியான தொடர்புகள் உருவாகும். சரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்க பரிபூரணத்தை நோக்கி போவீங்க. உங்களுக்கு எது ஆச்சரியமா இருக்கோ, எதை நீங்க எதிர்பார்க்கவே இல்லையோ, உங்களோட ஷேர்பாவான ஆண்டவர் ஏற்கனவே அதை எதிர்கொண்டிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையை அவர் ஒழுங்குபடுத்துவாரு. கவலைப்படாத, நான் முன்னே போறேன்னு அவர் சொல்றாரு. எல்லா மலைகளையும் நான் தகர்த்து மட்டமாக்குவேன்னு அவர் சொல்றாரு. ஷேர்பா பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஹிலாரி டென்சிங் அவங்களோட சாதனை எடுத்துக்கோங்க. ஷேர்பாக்கள் அவங்களோட போனாங்க. நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி கூடவே வர்ற ஷேர்பாக்களை நம்ம ஒழுங்கு பண்ணிக்கலாம். கூடவே அந்த ஷேர்பா வருவாரு. அவங்க உங்களோட பொருட்களை சுமந்துட்டு வருவாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துப்பாங்க. திரும்பி வர்றதுக்கும் அவங்க உதவி செய்வாங்க. ஏன், அவங்க மனுஷங்களை கூட தூக்கி சுமந்துட்டு வருவாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய நீங்களே அமைச்சிக்க போறதில்ல. உங்களோட ஆண்டவர் உங்களோட தனிப்பட்ட ஷேர்பாவாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னாடி போறது மட்டும் இல்ல, எப்பவும் உங்களோட இருப்பாரு. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். வேதம் அதை தெளிவா சொல்லுது. இது சொல்ற ஆண்டவர் இம்மானுவேல். அவர் கூடவே இருப்பார். அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன எதிர்கொள்றீங்கன்றது விஷயம் இல்ல, உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்றது முக்கியம் இல்ல, உங்களை அழைச்ச ஆண்டவர் உண்மையுள்ளவர் அப்படின்ற சந்தேகத்துக்கு இடமில்லாம நீங்க அதை நம்பலாம். உங்களை இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு உங்களை கடைசி வரை நடத்திட்டு போக முடியும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பெரிய சவால் எதிர்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய புயல், அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாம திகைச்சு போயிருக்கலாம். நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதை நான் சொல்றேன், ஷேர்பா எப்படி மலையேற்ற வீரர்கள் கூடவே இருந்து அவங்கள பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வருவாரோ, ஒரு மனுஷனே இப்படி செய்யறப்ப சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா? கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமான அவரை நீங்க எந்த அளவுக்கு நம்பலாம்? உண்மையுள்ள அந்த ஆண்டவரை நீங்க நம்பலாம். ஆண்டவரே, ஒரு ஷேர்பாவை நம்ப முடியறப்ப உங்களை நான் நம்புறேன். ஒரு மனுஷனே நான் நம்புறேனே, உங்களை அதை விட நான் நம்புறேன். நீங்க என்ன கடைசி வரை நடத்தி சில உண்மையுள்ளவரா இருக்கிறீங்கன்னு அவரை பார்த்து சொல்லுவோம். இன்னொரு வேத பகுதியை மட்டும் சுட்டிக்காட்ட நான் விரும்புறேன். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தரே உமக்கு முன்பாக போகிறார். கலங்காதே, உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு அவர் சொல்றாரு. ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் தூதர்கள் அனுப்பல. எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு அவர் வேற எந்த ஒரு நபரையும் அனுப்பல. எந்த ஒரு சிசிடிவி கேமராயும் அவர் செட் பண்ணல. வேதம் சொல்லுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இந்த ஷேர்பாக்கள் அடிவார முகாமிலேயே இருந்துட மாட்டாங்க. அங்கிருந்தே நீங்க சரியா போறீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க உங்களோட வருவாங்க, கூடவே பயணத்துல வருவாங்க. நீங்க உணர்வு பூர்வமா, உடல் ரீதியா சரியா பாதுகாப்பா இருக்கீங்களான்றத அவங்க பார்த்துப்பாங்க. போதுமான ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துப்பாங்க. இதெல்லாம் யார் செய்யறாங்க? ஷேர்பாக்கள் செய்யறாங்க. அவங்க ரோபோக்கள் அனுப்பல. அடிவார முகாமில் உட்காந்துக்கிட்டு சிசிடிவில அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறது இல்ல, அவங்களே உங்க கூட வருவாங்க. அதே போல கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். கர்த்தரே உங்களோட இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மலைகளை இப்ப எதிர்கொண்டிருந்தாலும் சரி, எந்த சந்தேகமும் இல்லாம அவரை நம்புங்க. ஆண்டவரே உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. உங்களை விசுவாசிக்கிறேன். இவ்வளவு தூரம் என்ன நீங்க நடத்தி இருக்கீங்க, இந்த மலையை ஜெயிக்க எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. நீர் எனக்காக வச்சிருக்கிற இலக்கை பரிபூர்ணமா அடைய எனக்கு நீங்க உதவி செய்வீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவங்களுக்கு முன்னதாக கடந்து போகட்டும் என நான் ஜெபிக்கிறேன். உலகத்தின் இந்த மூலையில் இருந்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உற்சாகம் அடையட்டும். ஷேர்பா ஆண்டவர் அவங்களோட இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க தனியா வாழ்க்கையில போராடல. ஆண்டவர் நீங்க அவங்களோட இருக்கிறீங்க. முன்னே போய் பாதைகளை செவ்வை பண்ணுகிற ஆண்டவர் அவங்களுக்கு இருக்கிறீங்க. நான் உன்னோடு இருக்கிறேன், மனம் தளராதே, பயப்படாதே, உன்னை நான் கடைசி வரை நடத்துவேன்னு சொன்ன நீங்க அவங்கள நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா
என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.